Hi friends, welcome to SideDish Samaiyal. இன்னைக்கு நம்ம SideDish சமையல்ல பார்க்க போற டிஷ் என்னன்னா சுண்டல் கத்திரிக்காய் குழம்பு. எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. சுண்டல் வேக தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா கொதிச்சு வந்தோடனே நம்ம ஏற்கனவே 2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சிருக்க சுண்டலை இதோட ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. அப்போதான் சுண்டல் கொஞ்சம் டேஸ்ட்டாக வரும். சுண்டல் வெந்துடுச்சு. இப்போ நம்ம குழம்பு வைக்க தேவையான மசாலா பொருள் அரைக்கிறத பார்க்கலாம். ஆயில் 2 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. சோம்பு 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் 100 கிராம் ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி பழம் 2 ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா வதக்கி விடுங்க. பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. இதோட தேங்காய் சேர்த்து நல்லா மைய அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. பாத்திரத்தில் ஆயில் 2 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. அரைச்ச மசாலாவை எடுத்து நல்லா கொதிக்க வைங்க. இது நல்லா கிளறி விட்டுட்டு அதோட மிளகாய் தூள் 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. மஞ்சள்தூள் 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. வெங்காயம் 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. உப்பு தேவையான அளவு போட்டு எல்லாத்தையும் நல்லா கிளறி விடுங்க. மசாலாவோட மிளகாய்த்தூள் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கிளறி விடுங்க. நம்ம அரிஞ்சு வச்சிருக்கிற கத்திரிக்காயை நல்லா போட்டு கிளறி விடுங்க. இதோட காய் வேக தேவையான அளவு தண்ணி ஊற்றி காய் அரைப்பதான் வேகிற அளவு போடுங்க. காய் வெந்ததும் நம்ம வேக வச்சு எடுத்து சுண்டெல்லாம் இதோட ஆட் பண்ணிக்கலாம். எலுமிச்சம்பழ அளவு புளி எடுத்து நல்லா குழம்பு நல்லா கொதிச்சு வருது. காய் வெந்துடுச்சு. காய் வெந்தோடனே இதோட நம்ம கரைச்சி வச்சிருக்கிற புளியை ஆட் பண்ணி நல்லா கொதிக்க வைக்கணும். புளிக்கரைசலோட குழம்பு நல்லா கொதிச்சு வருது. குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நம்ம குழம்பு தாளிச்சுக்கலாம். ஆயில் 2 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. கடுகு 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. கருவேப்பிலை 2 கொத்து தாளிச்சதை குழம்போட மிக்ஸ் பண்ணி நல்லா
கலரி விடுங்க. கொத்தமல்லித்தழை தூவி இறக்கினா சுவையான சுண்டல் கத்திரிக்காய் குழம்பு ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.